ரயான் ஒயிட் ஒரு 13 வயசு அமெரிக்க சிறுவன். அவன் எய்ட்ஸ் நோயால பாதிக்கப்பட்டிருந்தான். அந்த டைம்ல எய்ட்ஸ் பத்தி தவறான புரிதல் இருந்தது. அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்ல. எல்லாரும் ரொம்ப பயந்து யாரும் ரயான் பக்கத்துல கூட வரமாட்டாங்க. ஸ்கூல்ல கூட ரயான் வேண்டான்னு சொல்லி தள்ளி வச்சுட்டாங்க. அவனோட ஃபேமிலிக்கு இது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த டைம்ல ரயானை பத்தி கேள்விப்பட்ட மைக்கேல் ஜாக்சன் உடனே ரயானுக்கு போன் பண்ணி பேசினாரு. நீ என் வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டாரு. ரயான் அங்க போனப்போ ரயானை அப்படி ஒரு சந்தோஷமா வரவேற்றாரு. 2 பேரும் வீடியோ கேம் விளையாடினாங்க. மைக்கேல் ஜாக்சனோட பிரம்மாண்டமான வீட சுத்தி பார்த்தாங்க. 2 பேரும் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ரயானுக்கு ரெட் கலர் மஸ்தான் கார் ரொம்ப பிடிக்கும்னு மைக்கேல் ஜாக்சன் தெரிஞ்சுக்கிட்டாரு. இது தெரிஞ்ச அவரு அந்த காரையே ரயானுக்கு கிஃப்ட் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணாரு. இத பார்த்த ரயானுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். நான் தனியா இல்லன்னு அவனுக்கு தோணுச்சு. மைக்கேல் ஜாக்சன் இதோட நிறுத்தல. ரயான் ஃபேமிலிக்கு ரொம்ப ஆதரவா இருந்தாரு. இது மட்டும் இல்ல, எய்ட்ஸ் பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்த தன்னுடைய புகழ பயன்படுத்தினாரு. ஆனா துரதிருஷ்டவசமா 1990ல ரயானுக்கு 18 வயசு இருக்கும்போது அவன் உயிரிழந்துட்டான். இருந்தாலும் மைக்கேல் ஜாக்சனோட நட்பு அவனுடைய கடைசி நாட்களை ரொம்ப சந்தோஷமா மாத்துச்சு. ரயானோட அம்மா சொன்னாங்க, மைக்கேல் என்னுடைய பையனை ஒரு நோயாளியா பார்க்கல, ஒரு நண்பனா பார்த்தாரு. ரயான் போன பிறகு மைக்கேல் ஜாக்சன் அவனுக்காக கான் டூ சூன்னு ஒரு பாட்டு எழுதி பாடினாரு. அந்த பாட்டு சின்ன வயசுல உயிரிழந்த குழந்தைகளை நினைச்சு பாடினது. ஒரு சின்ன பையனோட கடைசி நாட்களை அழகா மாத்தின மைக்கேல் ஜாக்சன் உண்மையிலே ஒரு ஹீரோ தான். அவருடைய பாட்டு, டான்ஸ், புகழ் இதெல்லாம் தாண்டி அவருடைய மனிதநேயம் இங்க அழகா வெளிப்பட்டு இருக்கு. இந்த உலகத்துல எல்லாத்த விட ஒரு அழகான விஷயம் மனசு உடைஞ்சு இருக்கவங்களுக்கு ஆறுதலா இருக்கிறது. ரயான் வாழ்க்கையில மைக்கேல் ஜாக்சன் அந்த மாதிரி ஒருத்தரா இருந்தாரு.